Hello everybody, welcome to Suji's kitchen. இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். டீ லவர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலா டீ எப்படி செய்கிறதுன்னு தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நிறைய டீ ரெசிபிஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நான் காட்ட போகிற ரெசிபி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மசாலா டீ ரெசிபி. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் அதே மாதிரி உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் இருக்கும் இந்த டீ. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நான் வந்து கும்பகோணம் டிகிரி காஃபி எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோவில் நான் காட்டியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நிறைய ரெக்வஸ்ட் எனக்கு வந்தது பார்த்திங்கன்னா, இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டீ ரெசிப்பியும் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறையா பேர். ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த டீ ரெசிபி நான் எனக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது யூஸ்வலான டீ கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இந்த மசாலா டீ பண்ணுறதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதாவது இஞ்சியும் ஏலக்காவையும் தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன உரல் நான் வச்சுருக்கேன், அதில் தான் நம்ம தட்டி எடுத்துக்க போகிறோம். மற்ற இன்க்ரீடியண்ட்லாம் நம்ம டேரெக்டாக சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அதாவது இன்றைக்கி நான் காட்டுற குவான்டிட்டி வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு டீ காட்ட போகிறேன் நான். ஃபஸ்ட்டு இஞ்சியை வந்து நல்லா நைஸாக தட்டிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி ஆக தேவையில்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி தட்டினாலே போதும். இஞ்சியை தனியாக தட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சியை நல்லா தட்டியாச்சு. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து ஏலக்காவை தட்டிக்க போகிறோம். மீடியம் சைஸ் ஏலக்காய் வந்து ஒரு 3 பீஸ் நான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா தட்டிக்கலாம். மெயினாக ஏலக்காய் தட்டுறப்போ நீங்கள் உள்ள விதை இருக்கும் இல்லையா, அதை நல்லா நைஸாக தட்டிடணும். விதையை சரியாக தட்டலை அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளேவர் கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு விதையில தான் இருக்கும். ஸோ அதை நல்லா தட்டிக்கலாம். இப்போ டீ பண்ணுறதுக்கு ஒரு சாஸ்பேன் சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எப்போவுமே தண்ணியோட அளவும் பாலோட அளவும் உங்களோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து தான், உங்களுக்கு எப்படி பிடிக்குன்றதை பொறுத்து. இன்றைக்கி நான் காட்டுற குவான்டிட்டி வந்து உங்களுக்கு மீடியம் திக்கில் இருக்கிற மாதிரி ஒரு டீ கன்சிஸ்டன்சியில் காட்டுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம தட்டி எடுத்து வச்சோம் இல்லையா, இஞ்சியும் ஏலக்காவும், அதை நான் சேர்க்குறேன். அடுத்ததாக சின்ன துண்டு பட்டை சேர்க்குறேன். அடுத்ததாக 2 கிராம்பு சேர்க்குறேன். இந்த மாதிரி சின்ன கிராம்பு வந்து 2 சேர்க்குறேன். அடுத்ததாக மெயினாக உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்க போகிறது இந்த மசாலா டீயில் பார்த்தீங்கன்னா புதினா இலை தான். ஒரு 3 பீஸ் இலையை வந்து நான் பிச்சு இந்த மாதிரி அந்த தண்ணியில் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மசாலா இன்க்ரீடியண்ட் எல்லாமே சேர்த்தாச்சு. இந்த மாதிரி டீ பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. மெயினாக மின்ட் சேர்த்து பண்ணி பாருங்கள், சூப்பராக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். இப்போது அடுத்ததாக நீங்கள் என்ன டீ பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ப்ளைன் டீ பவுடர் தான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டாக என்ன செய்ய போகிறோன்னா, இந்த டிகாஷன் எல்லாத்தையும் நல்லா சிம்மில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விடணும். அப்போ தான் உங்களுக்கு திக்கான டீ டிகாஷன் கிடைக்கும். இதை சரியாக நீங்கள் கொதிக்க விடலை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் எதுவுமே இறங்காது. டீ வந்து உங்களுக்கு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதனால் நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை கொதிக்க விட போகிறோம். உங்களுக்கு டிகாஷன் பார்த்தாலே தெரியும், நல்லா திக்காக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விட போகிறோம். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் நான் கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா திக்காயிடுச்சு. கலருமே பாருங்கள் உங்களுக்கு டார்க் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான பாலாக 1 கப் பால் நான் இதில் சேர்க்குறேன். நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே உங்களோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து தான். அடுத்ததாக இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம், கருப்பட்டி, அந்த மாதிரி எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு ப்ரௌன் சுகர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாமே நல்லா கொதிக்கட்டும். அதாவது 2லேருந்து 3 நிமிஷம் இதுவுமே கொதிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா டீ கொதிச்சிட்ருக்கு. கலர் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். அந்த நம்ம சேர்த்துருக்க எல்லா மசாலா இன்க்ரீடியண்ட்டோட ஃப்ளேவரும் உங்களுக்கு பாலில் நல்லா கலந்துரும். யூஸ்வலாக டீ வந்து நம்ம இஞ்சி தட்டி இல்லாட்டி ஏலக்காய் அந்த மாதிரி சேர்த்து தான் சாப்பிட்ருப்போம். இந்த டீ வந்து பர்டிகுலராக உங்களுக்கு நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். நிறைய இடங்களில் உங்களுக்கு இது கிடைக்கும். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து அவங்க மசாலா சாய்ன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், டீயோட கலர் நல்லா மாறிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் நான் அதை கொதிக்க விட்டேன். பாலுமே நல்லா உங்களுக்கு திக்காக ரெடி ஆயிடுச்சு. இப்போது டீ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது அதை வந்து வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே வடிகட்டிக்க போகிறோம். ஏன்னா நம்ம நிறைய மசாலா இன்க்ரீடியன்ட் டீ பவுடர்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா தான் சர்வ் பண்ண போகிறோம்.
இப்போ டீ வடிகட்டியாச்சு. எப்பயுமே டீ, காஃபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே டைரெக்டாக சர்வ் பண்ணிங்கன்னா அது டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். டீக்கும் சரி, காஃபிக்கும் சரி உங்களுக்கு அந்த நுரை தான் வந்து டேஸ்ட்டை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது. ஸோ அதனால தான் டீ கடையிலலாம் உங்களுக்கு நல்லா ஆற்றி நுரையோடு கொடுப்பாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு டம்ளர் யூஸ் பண்ணி நல்லா நுரை வர்ற மாதிரி கொஞ்சம் ஹைட்டில் வச்சு நீங்கள் ஆற்றிக்கோங்க. அதாவது இப்போ 1 டம்ளர் டீ நீங்கள் சர்வ் பண்ணுறீங்கன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 1/4 டம்ளர் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு நுரை இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி சர்வ் பண்ணுங்கள். இப்போ சூப்பராக டீயை வந்து நம்ம நுரை வர அளவுக்கு ஆற்றியாச்சு. இப்போ எந்த டம்ளரில் நம்ம குடிக்க போகிறோமோ அதில் சர்வ் பண்ணிக்கோங்க. நல்ல நுரையோடு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சூப்பரான மசாலா சாயை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யூஸ்வலாக குடிக்கிற டீயை விட இது ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளேவர்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். டீ லவர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டீயை வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். காஃபி லவர்ஸ்க்கு கும்பகோணம் காஃபி ரெசிபி இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோட சீக்கிரமே உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.